தலைமுறை தலைமுறையாக அப்பா அவர்களுடைய அப்பா 1000 தலைமுறை மட்டும் நான் சொல்லுகிறேன். அப்பா உங்களை உயர்த்தினேன் சொல்லுகிறேன் கர்த்தாவே. அப்பா பாதுகாப்பேன் சொல்லுகிறேன் கர்த்தாவே. அப்பா சிறுமையானவரையும் வலிமையானவரையும் கைவிடுவதில்லை, அப்படிப்பட்டவரை நான் பிரியமாய் இருக்கிறேன் சொல்லுகிறேன். அப்பா அப்படிப்பட்ட எல்லாருக்கும் நான் செபிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எல்லாரையும் ஆசிரியப்பா கர்த்தர் இந்த ஜெபத்தை கூட அப்பா அந்த நடைபெறுகிற இந்த ஜெபத்தை கூட நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அவர் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு தேவனால கொடுக்கப்பட்ட ஒரு கிருபையா இருக்கிறது. கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவரை செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லையே. தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறது கர்த்தாவே. அப்பா விசுவாசித்தார் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தாவே சோதரவர்களுடைய தேவைகள் என்னது நாங்கள் அறியோம். அவங்க தேவைகள்லாம் அறிந்து அதை அவர்கள் விண்ணப்பத்தை வேண்டுதலை கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா சோத்திரம் அவர்களை உங்களை தேடி வந்த முடியாது. அவர் கைவிடுவதில் என்று சொன்னீங்களே. அப்பா இந்த ஜனங்கள் நாள் வைக்கப்பட்டு போவதில் என்று சொன்னீங்களே. அதே போல உங்களுடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த வீட்டுக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள் அப்பா சோத்திரம் எல்லா சாமங்கள் கெட்டுக்கள் எல்லாம் அப்பா இந்த இடத்திலிருந்து அவிழ்ந்து போகட்டும் கர்த்தாவே. அப்பா நல்ல ஒரு சமாதானம் சந்தோஷமும் ரட்சிப்பும் அந்த வீட்டுக்கு வரட்டும் கர்த்தாவே. அப்பா எல்லா சோதரம் கோபங்கள் நாவல் எல்லாம் மறைத்து போகட்டும் கர்த்தாவே. கர்த்தர் இந்த வீட்டுக்கு பரிபூர்ண சமாதானத்தை பரிபூர்ண அன்பை கர்த்தாவே எங்களுக்கு சொன்னீங்களே. அவருடைய அன்பு நிமித்தமாய் உங்களை அப்பா ரட்சிப்பாரு சொல்லியிருக்கிறீர்கள் கர்த்தாவே. அமர்ந்திருப்பா அமர்ந்து பேரிலே கம்பீரமாய் கழிவுறமாய் கர்த்தர் இந்த வீட்டுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் செபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. அவர் அப்பா காலத்திலே உன்னை சிறுபடுகிற யாவரையும் நினைப்பை கொடியவரை ரட்சித்து தள்ளுண்டவரை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தி உண்டாக செய்வேன் என்று சொன்னீங்க. அப்படிப்பட்ட அந்த புகழ்ச்சியும் கீர்த்தி உண்டாக செய்வேன் செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஆகாய்க்கு சொன்ன செப்பனியாவுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் பிள்ளைகளுக்கு நிறைவேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஆரோக்கியத்திற்காக செபிக்கிறோம். அதே போல அந்த ஸ்தோத்திரம் அன்புக்குட்டிக்காக ஸ்தோத்திரம் அநேகருக்கு நிவிக்கிறதுக்காக நான் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் எல்லா வேலைகளும் நல்ல வேலை கிடைத்து அப்பா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் சொன்னீங்களே. கர்த்தருக்குள்ள விசுவாசம் அப்படின்ற ஆசீர்வாதங்கள் கிடைக்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு நாள் வெட்கப்பட்டு போகக்கூடாது கர்த்தாவே. அதிலே வறுமையாய் அவர் போவதில்லை. அப்பா சோதரன் எல்லா சமாதானம் சந்தோஷம் அவர்கள் மேல் அவர் தலையின் மேல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே. ஏசப்பா சோதரத்தை வீட்டுக்கு இந்த தினத்தில் நாங்கள் செபித்து ஆசீர்வாதங்களை கூறுகிறோம் கர்த்தாவே. தலைமுறையாக 1000 தலைமுறை கொண்டு நான் உங்களுக்கு அப்படி செய்வேன் நன்மையாக செய்வேன் சொன்னீங்களே. அப்பா அதை போல இந்த வீட்டுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீ கட்டையிட வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்ய அற்புதங்களை செய்கிறவர் நீங்களவா கர்த்தாவே. அல்லேலூயா. சோதரையோ அப்பா நீங்க இருக்க அற்புதங்களை செய்தீங்களே. அதே போல இந்த பிள்ளைகள் நடுவில் ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா. எதற்காக காத்திருக்கிறார்களோ அந்த காத்துதல் அவளுக்கு அப்பா சோதரம் தேவமாய் மாற கடவுள் கர்த்தாவே. அல்லேலூயா. யாருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும், 50 பேருக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டும், அதே போல லிபிக்ஸ் நல்ல வேலை கிடைக்க வேண்டும். இன்னும் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இந்த தேவைக்காக காத்து அவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு ஆசீர்வாதம். அதே போல வந்துட்டு ஒவ்வொரு பிள்ளைகளா செபிக்கிறோம். அவங்க தேவையெல்லாம் சந்திங்கப்பா. அவர்கள் எல்லாம் விண்ணப்பத்தை கேட்டு அவருக்கு உதவி செய்ய போகிறவர்களால் பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியா வாக்கியம் பண்ணி ஜெபம் பண்ணி முடிங்க. இந்த குடும்பத்துக்காக வந்த ஒவ்வொருவரைக்கும் கர்த்தர் நல்ல அற்புதங்களை செய்யணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே. இந்த நேரத்தில் ஏசப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் ஒரு மனமாய் உங்களுடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறேன் ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்க 2-3 நாமத்தில் கூடி இருப்பீர்களோ அவர்கள் மத்தியில் மெய்யாவே வருவேன் என்று சொன்ன தேவன் ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீங்க இறங்கி வந்ததற்காக கோடி ஸ்தோத்திர ராஜா ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா.
ஏசப்பா அந்த குடும்பத்தை உங்க கரத்தில் கொடுக்கிறோம் என் தேவன்